யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அந்த யோசுவான்ற இடத்துல உங்க பேரை எழுதிக்கங்க. உங்களுடைய பெயரை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வதாக. கர்த்தர் உங்க பேரை போட்டுக்கங்க. நோக்கி, இன்று எய்த்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். நிந்தைன்னா சரீரப்பிரமான பாடுகள், மன ரீதியான பாடு. வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ள அது நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக நம்மளை தூங்க விடாது, சாப்பிட விடாது. ஏதோ ஒன்று நம்முடைய மனதை காயப்படுத்தி கொண்டு. அருமையானவர்களே, நிந்தைன்ற வார்த்தைக்குள்ளாக எல்லா விதமான பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறது. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, இன்று எய்த்த நிந்தையை உங்கள் மேல் ஈராதபடிக்கு புரட்டி போட்டு. கர்த்தர் என்ன பண்ணாராம், அப்படி அசால்ட் அடுத்து தள்ளி போட்டுட்டார். நமக்கு முன்பதாக அல்லது நம்ம மேல் இருக்கிற எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்று எய்த்தின் நிந்தை. அருமையானவர்களே, எய்த்தின் நிந்தை என்பது, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டு எனக்கு சொன்ன சில காரியங்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். போதும். நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்து. எகிப்தின் நிந்தை என்பது அடிமைத்தனம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. நீ கடன் கொடுத்தவன் தான் செருப்புலாம் தேஞ்சாலும் கூட வாங்கிக்க முடியாது. நல்ல மனசாட்சி உள்ளவங்களை குறித்து இங்கே வேதத்தை சொல்லப்பட்டது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். நிறைய காரியங்களை நம்ம அடிமைகளாக. தெய்வம் நம்முடைய அடிமை நுகத்தை முறிச்சு போடுகிறவராக இருக்கிறார். என்றாலே ஆண்டு அநேக இடங்கள் சொல்கிற காரியம் என்ன கேட்டீங்கன்னா, அடிமைத்தன வீடாகிய எகிப்து. நீங்கள் வேதத்தை படிக்கும்போது கவனித்து படித்தேன்னா அந்த வார்த்தை ஆண்டவர் அந்த அநேக இடங்களில் சொல்வார். எகிப்து, அடிமைத்தன வீடாகிய எகிப்து. நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கும் நம்ம அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம யாருக்குமே அடிமை கிடையாது. நாம் தேவனுக்கு சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். நம்ம அடிமைகள் கிடையாது. யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக சாத்தானுக்கு நம்ம அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய தேசத்தில் இன்றைக்கி நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேக இடங்களில் நாம் கட்டப்பட்டவர்களாக, அடிமைகளாக தான் இருக்கிறோம். நமக்கே தெரியல. கடிவாளம் அவன் கையில் இருக்குது. நம்ம அவன் போகிற பக்கம்லாம், அவன் இழுக்கிற பக்கம்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எய்த்தின் நிந்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிமைத்தனம்.
யாத்திராகமம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகையினரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அவர்கள் பெருகாதபடி அடுத்த எய்த்த நிந்தை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? நாம் பெருகாதபடிக்கு. இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படும் போது அவர் ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் வளர்ந்து விருத்தி அடைத்தார். இயேசு கிறிஸ்துக்கு அதே ஃபார்முலா தான், நமக்கும் அதே ஃபார்முலா தான். நாம் விருத்தி அடையும்படியாக எல்லா வகையிலும் சரி, நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமுதாயத்திலையும் சரி, எல்லா பகுதியிலையும் நாம் விருத்தி அடையும்படி பெருகும்படி. நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். நாம் எல்லா வகையிலையும் நாம் பழுகவும் வேண்டும், பெருகவும் வேண்டும். அதுதான் தேவனுடைய நம்ம மீது கொண்ட தேவனுடைய சித்தம். நீங்கள் என்ன எகிப்தின் நிந்தையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பெருகாதபடிக்கு பிசாசு என்ன சொல்கிறான்? அவர் உபாயம் பண்ண வேண்டும். இது ஒரு எகிப்தின் நிந்தை. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தை வாசிப்போம். எகிப்தியர் இஸ்ரவேலர் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார். நம்முடைய வாழ்க்கையில் நீ உன் கையின் பிரயாசம் பலனை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்னா, கொடுமையாக அந்த காசு சம்பாதிப்பதற்கு தேவன் அந்த பிசாசு என்ன பண்ணுறான்? நம்ம பயங்கரமான கஷ்டத்துக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக. ஆனால் தேவனுடைய சித்தம் அப்படி கிடையாது. இதெல்லாம் எகிப்தின் நிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை நம்மளால் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நம்முடைய இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எது பாவம் தெரிய மாட்டேங்குது, எது நிந்தைன்றது தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் இன்னைக்கு சாதாரணமாகி போயிடுச்சு. பாவத்துக்கும் பரிசுத்துக்கும் இன்னைக்கு வித்தியாசமே தெரியலை, சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் வித்தியாசமே தெரியல, எதுக்கு சந்தோஷப்படணும்னு தெரியல, எதுக்கு துக்க முகமாக இருக்கணும்னு தெரியல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் என்பது நமக்கு நல்லது. நான் அப்படி தப்பு செஞ்சிட்டேன், இனிமேல் நான் என் வாழ்க்கை அப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கமாக இருக்குமானால் அது நமக்கு ஆசுவத்தை கொண்டுட்டு வரும். மற்றபடி உலகத்துக்காக சரீர நன்மைகளுக்காக நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க? எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார். எகிப்து நிந்தை. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா 22வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். ஒரு ஆண் குழந்தை கூட உயிரோடு இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், முதல் பிறந்த எல்லா கற்ப பிறப்புகளும் என்னுடையவைகள். அது தேவனுக்கென்று பரிசுத்தமானது. அது மனிதனாக இருந்தாலும் சரி, மிருக ஜீவன்களாக இருந்தாலும் சரி, அது தேவனுக்குரியது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யும்படியாக. மருத்துவச்சிட சொல்லி பார்த்தா மருத்துவச்சிகளுடைய ஒத்துழைப்பு அவனுக்கு கிடைக்கல. என்ன பண்ணுறான்? பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். எகிப்து நிந்தை. அருமையானவர்களே, தேவன் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். கர்த்தர் பாராமுகமாய் எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டார். நம்ம படுற கஷ்டங்கள், நம்ம படுற உபத்திரங்கள், நாம் சிந்திர கண்ணீரை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனிதர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கர்த்தர் அறிவார். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். 3வது அதிகாரம், இதே யாத்ராமத்தில் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர்
எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் ஆண்டவர் சில இடங்களில் ஒரே வார்த்தை 2 தடவை யூஸ் பண்ணுவார். மெய்யாகவே மெய்யாகவே. அதே போலங்க ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்முடைய தெய்வம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா உபத்திரவத்தை தான் பார்க்குறோம். எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி. இந்த உலகத்தில் வந்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. கடலில் ஒன்று இருந்தால் அலைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் மனுஷன் அதே கடலில் நீந்தி கரையிறான்ல. அதுதான் ஆவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் அப்படி நம்ம அரௌண்ட் ஆண்டெடுத்து, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன், நான் உங்களோட தான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். வசனத்தை நான் வந்து அப்படியே இயேசுவாக பார்க்க வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தையும் இயேசுவை பிரிக்க முடியாது. வார்த்தை நம்மோடு வரும் பொழுது, நம்மளோடு இடைப்படும் பொழுது நம்ம அவ்விதம் அதை பிடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. நமக்கு தெரியும், ஒரு பிரசங்கத்தில் ஏதோச்சும் ஒரு வார்த்தை கூட நம்மளோட இதயத்தில் வந்து டச் பண்ணாமல் இருக்கவே இருக்காது. ஆவியான பேசுவார். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக அந்த வசனத்தை பிடிச்சுக்கணும், விடக்கூடாது. ஏன்னா அந்த வசனத்துக்குள்ள தான் நமக்கு நம்முடைய கண்ணீருக்கு பதில் இருக்கிறது. ஆண்டவரார், நான் எய்த்து நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு வந்து 9வது வசனத்தை வாசிப்போம். 8, 9 வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எகிப்தின் நிந்தையிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். புலம்பலுக்கு பதில் ஆனந்த கண், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். இங்கே அதுதான் அந்த கான்செப்ட் தான் ஆண்டு எழுதி வச்சிருக்கிறாரு. எய்த்தின் நிந்தையான அடிமைத்தன வீட்டிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இறங்கின என்ற இடத்துல 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று கர்த்தருடைய இறக்கம், ப்ரொனன்சியேஷன் பற்றி சொல்கிறேன். இன்னொரு கம் டவுன். பரத்திலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நமக்கு உதவி செய்யும்படியாக பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்துடுறாரு, நமக்கு நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாக. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான நிந்தை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ ஆண்டவர் வந்து ஜனங்களை ஈர்த்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். எகிப்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் பார்வோன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சேனைகளை கூட்டிக் கொண்டு தொடர்ந்து பின்தொடர்ந்து வர்றான். முன்னாடி கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனைகள். இந்த 2க்கும் நடுவில் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. தேவனுடைய மகத்துவங்களை இந்த உலகத்தில் கண்ணால் பார்த்த பாக்கியவான்கள், தேவனுடைய மகிமையை பார்த்தவர்கள், தேவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தவர்கள். நம்ம வந்து விசுவாசிக்கிறோம், காணாதிருந்தும் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இவர்கள் கண்ணால் பார்த்தும் விசுவாசியம் இருந்தாங்க. அது பெரிய பிரச்சனை. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிப்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதோடு நின்றுருந்தா பரவாயில்ல. இப்போ நமக்கு பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, கர்த்தர் நோக்கி கூப்பிடுறோம்.
ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது அன்றியும். அவர்கள் மோசேயை அந்த அந்த வார்த்தை தான் நம்ம செய்யணும், புரிஞ்சு கொள்ள வேண்டிய வார்த்தை. நம்ம கர்த்தரை தூக்கி ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அன்றியும் அத்தோடும் இல்லாமல் இன்னும் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அந்த வசந்த வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரேல் ஜனங்கள் இதை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் எகிப்திலே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், எகிப்தில் நாங்கள் சாப்பிட்ட கொம்மட்டி கையில் நினைக்கிறோம், வெள்ளைப்பூண்டுகளை நினைக்கிறோம். அதாவது சரீர நன்மைகளை தான் அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம். அதை கட்டிலும் மேன்மையான ஒரு இடத்துக்கு தேவன் நம்மளை அழிச்சிக்கிட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கான விசுவாசம் இல்லை, பொறுமை இல்லை. நீங்கள் வேதத்தை படித்தீங்கன்னா இவங்க வாயிலிருந்து வர்றது எல்லாமே இப்படி தான் இருக்கும். எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் பாட்டு அங்கே இருந்தோம்ல, நீ என்னை கூப்பிட்டு வந்த. கர்த்தர் 10 விதமான வாதிகள் மூலமாக தம்முடைய மகத்துவத்தை ஜனங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறாரு. ஆனாலும் கூட இவங்க சரீரப்புறமாக எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்களே தவிர மனதளவில் அவங்க இன்னும் எகிப்தில் தான் இருக்கிறாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா எகிப்திலிருந்து முதலாவது வெளியே வரணும், மனதளவில் முதலாவது வெளியே வரணும். இன்னும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவ பழக்க வழக்கங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், முரட்டாட்டங்கள் மனதளன்னு பழைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் வெளியே வர வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு நிந்தையை தான் கொண்டுட்டு வரும். 16வது அதிகாரம், இது யாத்ராகமத்தில் 16வது அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசிப்போம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்களண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இவங்க வாயை திறந்தாலே இதுதான் வரும், நாங்கள் எகிப்திலே இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு, நாங்கள் பேசாமல் அங்கேயே செத்துருக்கலாமே. அருமையானவர்களே, நம்ம எதை அறிக்கை எடுக்கிறோமோ அதுதான் நடக்கும். இதயத்தை நிறைவினால் வாய் பேசும். நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ இந்த பொழப்புக்கு விஷம் போய் சேர்ந்துடலாம். ஆண்டர் 2 முதல் விட்டு பார்ப்பார், 3வது தடவை அனுப்பிடுவார், போய் சேரு, நீ இருந்துக்கிட்டு ஒப்பத்துறப்படுத்த. கர்த்தர் கிருபையுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனால் அதோடு நாமும் இசைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களோட பெரிய தலைவலி இது, ஒரு நிந்த. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அவங்களே தடையாக இருந்தாங்க. வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் 10 விதமான வகையில் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணினார். இதெல்லாம் பார்த்தும் கூட இவங்களுக்கு உணர்வே கிடையாது. இது ஒரு எகிப்து நிந்தை தான். பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் நிந்தை வருதுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறது, கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆவியா நம்மளோட பேசுவார், இடைப்படுவார். நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது, நம்ம போயிட்டே இருப்போம். கர்த்தர் சொல்லி சொல்லி பார்ப்பார், அப்படி கழட்டி விட்டுருவார். சாலமோனுக்கு 2 முறை ஆண்டவர் வான் பண்ணார், தரிசனம் பண்ணி சொன்னார், எப்பா நீ போகிற பாதை சரியில்லை, இது வேண்டாம். ஆனால் அவன் தன் இதயத்தை மாற்றிக்கொள்ள அவனுக்கு ஆயத்தமே கிடையாது. அவன் மனம் போல போனான். 500 600 ஆகி 700 ஆகி அது 1000 போயிடுச்சு. சின்னவன் 1000. அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டானே நமக்கு தெரியல. கர்த்தர் கழட்டி விட்டாப்பாங்களே, அற்ப ஆயுசில் இறந்து போயிட்டான். ராஜ்யம் பிடுங்கப்பட்டது. அவனுக்கு இருந்த எல்லா பேர் புகழ் எல்லாம் வீணாக போயிடுச்சு. அவனுடைய சம்பத்து, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் தேவன் பிடிக்கிட்டார். இஸ்ரேல் கோத்திரமாக 2வது பிரிந்ததுக்கு காரணமே சாலமோனுடைய முரட்டாட்டம்.
நம்முடைய வாழ்க்கையில் ஆவியான இடைப்படும் பொழுது நாம் உடனே ஒப்பு கொடுக்கணும். தேவனிடத்தில் நம்ம வம்பு பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மளோட அரௌண்டு ரொம்ப போராட மாட்டார். சொல்லி சொல்லி பார்ப்பாரு, கழட்டி விட்டுருவார். அவ்வளோதான், போ உன் தலையெழுத்து, அவ்வளோதான். யூதாஸுக்கு வான் பண்ணார், பேதருக்கும் வான் பண்ணார். ஆனால் அந்த எச்சரிக்கை சத்தத்தை கேட்டு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. நாம் தான் அதை கவனிக்கணும். 32வது அதிகாரம் யாத்திராமத்தில் முதலாவது வசனத்தை வாசிப்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். மோசே தேவ சமூகத்தில் போயிருக்கிறான். ஆனால் ஜனங்கள் அவன் வருவதற்காக இவங்க காத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை. என்ன சொல்கிறாங்க, அந்த மோசைக்கு என்ன ஆச்சோ, இங்கிலீஷில் பெல்லோன்னு போட்டிருக்கு, ஒரு 30 நபரை போல. அந்த நபருக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவன் தான் கேப்டன். இவங்க பாவம் செய்யும் பொழுது, மீறுதல் செய்யும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் விழுந்து ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நபரை அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல, போய் சேரட்டும், யார் பெற்ற பிள்ளையோ போய் சேரட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு தெய்வத்தை நீ உண்டு பண்ணும். கர்த்தர் அருவருக்கிற மகா பெரிய பாவம் நரகலான விக்கிரம் போட்டிருக்கு, அருவருப்பானது. ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க செய்த பாவத்தில் மகா மோசமான பாவம் தங்களுக்கு இவர்கள் உண்டு பண்ணும்படியாவது. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் நம்ம முடிவு எடுக்கிறோம், நம்ம பிளான் பண்ணுறோம், நம்ம தான் செயல்படுத்துகிறோம். அநேக காரியங்கள் பிசாசு கொடுக்குற ஆலோசனையாக தான் இருக்குது. அது என்னாகும் கேட்டிங்கன்னா, தேவ சமூகம் நம்மை விட்டு விலகி போய்விடும், கர்த்தர் விட்டுருவார், நிந்தைக்குள்ளாக நாம் சிக்கிவிடும். இங்கே பார்த்து நீங்கள் இப்போ நீங்கள் அந்த யோசுவா 5வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆறாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர்கள், நல்லவங்கள, பராக்கிரமசாலிகள், சண்டை போடுற அளவுக்கு வலுவான, தேவனுடைய வார்த்தைக்கு முரட்டாட்டமாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் இடத்தில் அலைந்து திரிந்தார்கள். அது தேவனுடைய சித்தமே கிடையாது. அருமையானவர்களே, நிந்தை, கஷ்டம், உபத்திரவம், பாடுகள் தேவ சமூகத்திலிருந்து வருவது கிடையாது. இது நமக்கு நாமே உருவாக்கிக்கிற காரியங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நிந்தைனா என்னன்னு தெரிந்து கொள்ளணும். பவுல் சொல்கிறது போல், நியாயப்பிரமாணம் ஒன்று வந்ததுனால தான் பாவம்னா என்னன்னே நான் கற்றுக்கொண்டேன். நியாயப்பிரமாணம் வரலைன்னா இதுதான் பாவம்னு எனக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும். ஆண்டவர் நியாயப்பிரமாணங்கள் ஏன் கொடுத்தாரு? பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்குள்ள வித்தியாசத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நிந்தை ஏன் வருகிறது? வரக்கூடாது. வரும் என்றால் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். தேவ சமூகத்தில் போய் உட்காரணும். என் குடும்பத்தில் எல்லாம் நடக்கக்கூடாது, ஆனால் நடக்குது, ஏன் ஆண்டவரே? தேவனத்தை போய் ஆலோசனை கேட்டு நம்மை சீர்படுத்திக் கொள்கிறவள நம்ம இருக்கணும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இவைகள் எல்லாம்
காலங்கள் திருஷ்டாத்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்றதுக்கு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. திருஷ்டாந்தங்களாக நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க முடியாது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இவைகள் எல்லாம் இந்த முன்னாடி உள்ள வசந்த இவையிலே படிங்க, நேரம் இல்லை. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஏன் இதெல்லாம் எழுதி ஆண்டு கையில் கொடுத்துருக்கிறாரு? அவர்களைப் போல நாமும் இருக்கக்கூடாது என்பதற்காக. அப்படி செஞ்சோம்னா நிந்தையில் போய் நம்ம மாட்டிக்கிடுவோம். எபேசியர் 4வது அதிகாரம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், நேரமாகுது. எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த கலக வீட்டார் எல்லாம் மடிந்து போகிற வரைக்கும் தேவன் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே கூட்டிகிட்டே போகலை. கடைசி நபர் மறிக்கிற வரைக்கும் அவர்கள் வனாந்தரத்தை சுற்றிட்டு இருந்தார். அடுத்த சந்ததி தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தது. ஆண்டவர் சொன்னார், பழைய ரசத்தை புது துருத்தியில் வைக்கக்கூடாது, கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு சேர்க்கக்கூடாது, புது ரசத்தை புது துருத்தியில் வைக்கணும். அப்போ தான் ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இந்த கானான் தேசத்தை யார் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு? யாரெல்லாம் கலகம் பண்ணாங்களோ அவங்கள விட்டுட்டு அவங்களுடைய சந்ததிகளை மட்டும்தான் தேவன் அந்த தேசத்துக்குள்ளே போய் பிரவேசிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய சித்தம் எல்லாருமே இஸ்ரவேல் அந்த எகிப்திலேருந்து வந்த எல்லாருமே பரலோகத்தில் போய் அந்த கானான் தேசத்தில் போய் சேரணும், அதுதான் முக்கியம். ஆனால் இவங்களுடைய முரட்டாட்டத்தினால ஒருத்தங்க கூட போய் சேரலை. அதுதாங்க ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். இருக்கிறான்னு போட்டிருக்குது பைபிளில். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம அப்படியே வாசிட்டு போயிட்டே இருக்கிறோம். இருக்கணும், சரி வாங்க நம்ம போவோம். நம்ம அப்படி இருக்கிறோமா? நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் போட்டிருக்குது. நாம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோமா? வாலிபன் தன்னை எதினால் சுத்தம் பண்ணுவான், தேவனுடைய வசனத்தினால் தானே. நம்ம எவ்வளோ வசனம் கேட்குறோம்? நம்ம சுத்தமாக இருக்கிறோமா? இன்னும் கழுவப்பட வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது. ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், உன் பாதரட்சிகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. கலட்ட வேண்டியது இருக்குது நிறையா. நம்ம நிற்கிற இடம் பரிசுத்தம். ஆனால் ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம். தெய்வம் நம்மளை அந்த ஸ்தானத்தில் கொண்டாந்து வைத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டும் கலந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தினுடைய எல்லா ப்ளஸ் இங்கேயும் கர்த்தர் வேணும். ஏன்னா பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் வேணும்ல. இந்த உலகத்தினுடைய இதையும் விட்டு கொடுக்க மனுஷனுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதுவும் வேணும். அப்பெல்லாம் தேவனை அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தர் என்றால் கர்த்தர், பாகால் என்றால் பாகால். நீயே தெரிஞ்சுக்கோ. இதோ ஜீவனையும் மரணத்தை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. உனக்கு எது வேணுன்றதை நீ தான் முடிவு எடுக்கணும். மார்க் சுவிசேஷம் 16வது அதிகாரம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர் தெளிஞ்சிட்டாரு. சகோதரிகள்லாம் சரீரத்துக்கு அந்த தைலங்கள்லாம் பூசி அந்த அவர் செலுத்த வேண்டிய அந்த கடமை செய்கிறக்காண்டி போகிறாங்க. போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. 16 3வது வசனத்தை வாசிப்போம்.
கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னார், எகிப்து நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். இயேசுவை பார்க்க போகணும், இயேசுவை பார்க்க போகிறாங்க. ஆனால் வாசலில் ஒரு பெரிய கல் அடைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க பெண்களாக இருக்கிறதுனால அந்த கல்லை தள்ளி போடுறது சாத்தியம் கிடையாது. இவங்க இந்த கவலையோடு போனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அடுத்த வசந்த வாசிப்போம். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் நம்முடைய நிந்தையெல்லாம் புரட்டி போடப்படும். இவங்க வருவதற்கு முன்பதாகவே தேவதூதன் வந்தால் கல்லை புரட்டி போட்டுட்டான். அதே போல் நம்ம பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய நிந்தைகளை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். நம்ம பிறக்கலை, நம்ம தாத்தா பாட்டி கூட பிறந்திருக்க மாட்டாங்க. பல 100 வருடங்களுக்கு முன்பதாகவே தேவன் எல்லா நிந்தையுடைய புரட்டி போட்டு விட்டார். அதை பார்க்குற கண்கள் இருக்கணும், அதை விசுவாசிக்கிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வருவது என்றால் அது முக்கியமாக நாம் தான் முதல் காரணமாக இருப்போம். பிசாசெல்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிசாசை மேலே பழிய போட்டுட்டு நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உட்கார்ந்து யோசித்து பாருங்கள், தீதும் வாதும் பிற தர வராது. நம்ம தான் காரணம். நம்ம ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக இருக்கும். நம்ம விளையாண்டோம்னா கர்த்தர் விட்டுருவார். சொல்லி பார்ப்பார், அட்வைஸ் பண்ணி பார்ப்பார். நம்ம கேட்குற இதையே நமக்கு இல்லாம விட்டார். சங்கீதம் 69 7வது வசனத்தை வாசிப்போம். உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லச்சை என் முகத்தை மூடிற்று. உமது நிமித்தம் சிலுவை பாடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த தேவன் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கார். நம்ம இந்த வருஷத்தில் இந்த தாய் தகப்பனுக்கு இந்த ஊரில் இந்த பூமியிலே நாம் பிறக்க வேண்டும். ஆனால் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா சாபங்கள், நிந்தைகள், வேதனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தெய்வன் தன் குமாரன் மேல் சுமத்தினார். நான் போட்டிருக்கேன், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். அடிக்கப்படுகிற ஆட்டி போல் இருந்தார் போட்டு, வாய் திறவாது இருந்தார். தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் முகத்திலே துப்பப்பட்டது, அவர் பரியாசம் செய்யப்பட்டார். நம் பரியாசன்றது அவ்வளோ சாதாரண மேட்ரு கிடையாது. அது இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு இது. நம்முடைய யாராச்சும் ஒருத்தவங்க பரியாசம் பண்ணினாங்கன்னா அதோட வலி கடுமையாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா வெளியே காட்டிக்க மாட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அது நம்மளை வேதனைப்படுத்துகிறதா தான் இருக்கும். ஏசு எல்லாத்தையும் சகித்தார் உமது நிமித்தம். நம்ம ஒவ்வொருவருக்காக நிந்தையை அவர் புரட்டி போடுகிறவராக, எகிப்து நிந்தையை நம்ம மேல் இராதபடிக்கு புரட்டி போடும்படியாக. 9வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நீங்கள் நிந்தின்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் தேவசமத்தில் எழுதுங்க, தேவசமத்தில் வையுங்க. ஆண்டவரே, எகிப்து நிந்தையை என்மேல் இராதபடிக்கு நீ புரட்டி போட்டபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிங்க. சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவர் மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று தான் இருக்கிறது. அவர் பாரபட்சம் பார்க்குற தேவன் கிடையாது. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நம்ம எல்லாரையும் ஒரே விதமாக தான் அவர் நேசிக்கிறார். அவருடைய அன்பு எல்லாத்துக்கும் ஒரே விதமாக தான் இருக்கிறது. ஆனால் நம்மிடத்தில் வித்தியாசமாக இருக்கிறதுனால எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ஏற்றத்தாழ்வு எங்கே உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவில் சரியான பாயிண்டில் இல்லாததுனால. ஒருத்தன் நல்லா, ஒரு விசுவாசி நல்லா ஓகன்றிருக்கிறாங்க, இந்த ஒரு விசுவாசி வாழ்க்கையில் பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள். அதுக்கு தேவன் பொறுப்பு கிடையாது, நம்ம தான் காரணம். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள்
என்மேல் வந்து கர்த்தர் எல்லாவற்றையும் தான் ஏற்றுக்கொண்டார். உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் மோசே வந்து தேவ சமூகத்தில் போய் இருக்கும் பொழுது இவங்க செஞ்ச தேவனுக்கு கோபம் முட்டின காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மோசைக்கு என்ன நேர்ந்ததோ தெரியலை. அதனால் ஆரோனை கூப்பிட்டு எங்களுக்கு முன்பதாக செல்லும் தெய்வங்களை நீ உண்டு பண்ணும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிப்போம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் சில பதில்கள் தாமதம் ஆகுதுன்றக்காண்டி கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற இருதயம் இருக்கவே கூடாது. கர்த்தர் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் செய்வார், கைவிடுகிற தேவன் கிடையாது. நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். 7 மடங்கு அந்த சூளையை அதிகமாக சூடாக்கினாலும் கூட நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் அந்த மன உறுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தர் பிரியம். அது யாரும் அவர்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வதிக்காமல் போனாலும் நான் தேவன் மேல் வைத்திருக்க நம்பிக்கை விசுவாசத்தில் நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், அப்படி தான் சங்கீதம் கண்டோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பக்கம் விசுவாசம், மறுபக்கம் பரிசுத்தம். பாவத்தை விட்டு விலகிற வாழ்க்கை, அசுத்தமான காரியங்கள், தெய்வனுக்கு விரோதமான காரியங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, என்னை அன்றி நமக்கு வேறு எங்கேயும் போக முடியாது, வேறு எங்கேயும் நமக்கு பரிகாரம் கிடையாது. பேதுரு சொன்னால் நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம், உங்களை விட்டு நாங்கள் எங்கே போக முடியும், நாங்கள் எங்கே போய் எதை வாங்க முடியும், வேறு எங்கேயும் போனாலும் கிடைக்காது. அவர் தான், அவரை என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவனுக்கு விரோதமான காரியங்களை தூக்கி எறிய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா 2 நினைவுகளால் குந்தி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். தேவையே இல்லை. ஒன்றை உதறி போட்டுட்டு பாரமான யாவற்றையும் உதறி போட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு போவோம். அவர் விசுவாசத்தை துவக்கினவர் நிச்சயமாக முடிக்கவும் வல்லவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடியாக போட்டிருக்குது 10வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும் நம்ம மட்டும் சரியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எய்த்து நிந்தையை நம்ம மேல் புரட்டி போடுகிறவர் உண்மை உள்ள தெய்வம். நம்ம என்ன பண்ணுறோம்னா நிந்தையை நாம் புரட்டி போட பிரயாசப்படுகிறோம், குறுக்கு வழியில் போகிறோம். இன்னும் குறி கேட்குறவங்க இருக்கிறாங்க, போய் பிசாசு முன்னாடி உட்காந்து ஜோசியம் பார்க்குறாங்க, சோவி போட்டு இதெல்லாம் இருக்குது. எனக்கு அந்த வார்த்தைலாம் எனக்கு தெரிய வர மாட்டேங்குது. உருட்டி பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அங்கேருந்து பதில் வராது, ஆனால் வேதனை வரும், நிந்தை வரும். ஒரு ராஜா என்ன பண்ணால் வியாதி படுக்கையில் விழுந்துட்டான். மாடிப்படியிலேருந்து வீழில் விழுந்தனால காயப்பட்டான். பாகாலுக்கு போய் அனுப்புகிறான் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவை, நான் சுகமாகி பிழைப்பேன். போகிற வழியில் தீர்க்கதரிசி வந்தான். இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ பாகாலிட்ட போகிற, அது நிமித்தம் நீ கத்தரை விட்டு பின். உனக்கு தெரியும் அந்த சம்பவம்லாம். அந்த காலை நேரத்தில் அதை என் வாயில் சொல்ல நான் விரும்பவில்லை. இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றால் நீ பாங்கால் இடத்துல போகிற, அது நிமித்தம் நீ நம்மளே விலைக்கு வாங்கிக்கிறோம். பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம தான் முதல் காரணம். நம்ம தான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எறிகிறதுக்கு மனசு இல்லை, மனம் மாறுவதற்கு மனசு இல்லை. நிந்தை ஆனால் அது வந்து ஏதோ மேஜிக்கலெல்லாம் நீங்கிறாது. கத்தர் புரட்டி போடுவார். நம்ம வெளியே வரணும்ல. இஸ்ரேல் ஜனங்கள் சரீரப்புறமாக எகிப்திலேருந்து வந்தாங்களே தவிர அவங்களுடைய இருதயம் எகிப்தில் தான் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்க வாழ்க்கையின்படியே வனாந்திரத்தை எல்லாத்தையும் சாங்கடிக்க பண்ணிட்டார். அவங்க அதை தான் கன்ஃபஸ் பண்ணாங்க.
கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதை சொல்லுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன். வனாந்திரத்தை பார்க்கலாம் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். வனாந்திரம் வனாந்திரம்ட்டு அதுவே பார்க்குறீங்க. ஜீவாதிபதியை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசம் அடைந்தது. வசனத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ்வோம் என்றால் நிச்சயமாக நம்மளை வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரவங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நம்மளாவே இழுத்து போட்டுக்கிறோம். நிறைய இருக்குது, நான் சுருக்கிறேன். 2 கொரிந்தியர் நேரமாகுது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. முக்காடு அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது. நிந்தை. மனுஷன் எப்படி எதுக்காண்டி முக்காடு போடுவான்? தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது தன்னுடைய பாதரட்சியல் கூட இல்லாமல் வெறுங்காலோடு முக்காடு போட்டுட்டு ஓடனான்னு போட்டிருக்கு வேதத்தில். அதுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. அது அவனால் தேடிக்கொண்ட காரியம். இந்த வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது 16வது வசனத்தில் வாசிங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது நிந்தை நம்மை விட்டு எடுபட்டு போகும். புரிந்து கொள்ளணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். நம்முடைய இதயத்துக்குள்ள வேதனை இருக்குது, முள்ளா குத்துதுன்னா அது நமக்கு ஒரு முக்காடுக்கு சமானம், அவமானத்துக்கு சமானம். வெளியே போய் பகிரங்கமாக வெளியே சொல்ல முடியாது. சொன்னாவே இன்னும் நம்மளை பரியாசம் பண்ணுவோம். முக்காடு இதயத்தில் இருக்கிறது. வெளியே நம்ம அடி சீன் போடுறோம், நடிக்கிறோம். நம்மலாம் உள்ளுக்குள்ளே இதயத்துக்குள்ளே முக்காடு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது. இங்கே வந்தால் ஒழியா வேறு எங்கேயும் ஜீவன் கிடையாது. இங்கே வந்தால் ஒழியா வேறு எங்கேயும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. அவர் தான் ஜீவாதிபதி. அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இன்னொரு வசனம் வாசித்து முடிச்சிருவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீ சுதந்தரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு அவன் எழுதி வச்சிருக்கிறாரு. எகிப்து தேசத்தை போல் முதலாவது அதை கற்றுக்கொள்ளணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எகிப்து நிந்தையை நம்ம இராதபடிக்கு புரட்டி போடுகிறவராக இருக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சுதந்திரிக்கிற போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அது அடிமைத்தன வீடு இல்லை. அங்கே உன்னை ஒடுப்பதற்கு யாரும் கிடையாது. எகிப்தில் உன்னை ஒடுக்கினார்கள், நீ பெருகாதபடிக்கு உன்னை அடக்கினார்கள். உன் ஆண் பிள்ளைகளெல்லாம் போய் நதியில் போடுன்னு ராஜா கட்டளை கொடுக்குறான். பலவிதமான உபத்திரங்களை தான் அங்கே வெளியே வந்தாங்க. ஆண்டு சொன்னார், அதுபோல் ஈராது, நீ விட்டு வந்த எகிப்தை போல் ஈராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சினான். காலால் தண்ணி பாய்ச்சுறது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியல, நான் பார்த்துருக்குறேன். நாங்கள் ஒரு கொஞ்சம் காலம் டெல்டா மாவட்டத்தில் இருந்தோம். அதெல்லாம் 100% விவசாயம்தான். எப்போதும் நெல் 3 போகம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க அந்த அங்கே நீர் பாய்ச்சுற சில சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேதத்துக்கு அப்படியே தான் இருக்கும், வேதத்துப்படி தான் அது இருக்கும். நீ கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல் உன் காலால் நீர் பாய்ச்சினாய். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த
கத்திடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும், மேலிருந்து வரும், யாருமே தடுக்க முடியாது. இந்த சமீபத்தில் வந்து லாக்டவுன் பீரியடில் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பரலோகம் வானம் மட்டும் அடைக்கப்படாமல் இருந்தது. யாரும் அதை அடைக்க முடியாது. அந்த சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் அந்த நாட்களில் மேலே பரலோகத்தை பார்த்தாங்களோ அவங்களாம் காப்பாற்றப்பட்டார்கள். அவங்க வீட்டுக்குள்ளாக அந்த விஷக்கிருமி நுழையவில்லை. தேவன் அவர்களை பாதுகாத்தார். வானத்து எப்பொழுதும் நமக்காக திறக்கப்பட்டதாக இருக்கிறது. நம்ம தான் பார்க்கணும், மேலே பார்க்கணும். தேவன் வானத்தின் பலகணிகளை திறக்கிறது. எண்ணம் கொள்ளாமல் போக மட்டும் ஆஸ்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இங்கே போடப்பட்டிருக்கிறது, அது நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். 12வது வசனம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இந்த இதில் ரொம்ப அற்புதமான ஒரு வாசம். இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மனதில் எழுதுங்க. இந்த மாதிரி வாக்குத்தத்தெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்ம மீது எவ்வளோ அக்கறை உள்ளவர்ன்றதை நம்ம புரிந்துக்கணும். நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம், பெஸ்ட்டாக தான் கொடுக்குறோம். நம்ம தகுதிக்கு அதிகமாக தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம். நம்ம எளிமையாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நம்ம எளிமையான உணவு எடுத்துக்கிறோம். ஆனால் பிள்ளைகளுக்கு நல்லா வாங்கி கொடுக்குறோம். மனசாக அவங்க ஊடுத்துறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, அருமையானவர்களே, ஆண்டு சொல்கிறாரு, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேவன். அவர் நம்மளை விசாரிக்கிறது. அடுத்தபடி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வருஷத்தின் துவக்கம் முதல் 12 மாதமும் எல்லாத்துக்கும் சீசன் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் அது பலன் கொடுக்கும். எல்லா நாட்களையும் மழை பெய்யாது, குறிப்பிட்ட நாட்கள் தான் மழை பெய்யும். ஒரு குறிப்பிட்ட காலத்திலாம் குழுன்னு இருக்கும். எல்லா நாட்டிலும் அப்படி இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும். அந்த எப்பொழுதுன்றதை அவங்க மைண்டில் எழுதுங்க. எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிந்தையை புரட்டி போடுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கமாக நான் சொல்கிறதா இருந்தால் போயிட்டே இருக்கும். அப்படியே நேரடியாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிடலாம். வீட்டில் போய் இதெல்லாம் படிங்க, திருப்பி படிங்க. முன்னாடிலாம் வந்து வசனத்தை பிரசங்கத்தெல்லாம் திருப்பி கேட்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இன்றைக்கி கர்த்தர் அதெல்லாம் திருப்பி கேட்பதற்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார். திருப்பி படிங்க, வேதாகமத்தை எடுத்து படிங்க, கேளுங்க. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவன் நம்மேல் இருக்கிற எல்லா எய்த்தின் நிந்தையும் புரட்டி போடுகிறவராக இருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், கூரைகள் எல்லாம் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவான். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்.
கைதட்டி நாம் பாடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை அழைத்து வந்தீங்களே. தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை சுமந்தீங்களே. ஆண்டவரே, தாயினும் மேலாக எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீங்களே ஆண்டவரே. ஆனால் சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை நான் இழுத்து கொண்டேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமேல் இருக்கும். எய்த்து நிந்தையை உன்மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். அதனாலே இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம இதயத்தில் பதிய வச்சுக்கோங்க, அதை தியானிங்க. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன். விசுவாசம் கேள்வியினாலே வரும், ஹியரிங் அன்ஹியரிங், மீண்டும் மீண்டும் கேட்கும்படியாக. ஏன் கேட்டால் இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். நீ வருஷம் துவங்கி வருஷம் முடியும் மட்டும் எங்கள் மேல் கிருபை உள்ளவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் எங்கள் மேல் அன்றைய நோக்கமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தின் மழையை எங்கள் மேல் பெய்ய பண்ணி எங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதனாலே நம்முடைய விசுவாசிகளுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறேன். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. இவர்கள் எல்லாரும் உங்களுடைய ரத்தம் சிந்தி நீ மீட்டெடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளோடு இருக்கட்டும், உங்களுடைய தயவு இருக்கட்டும். அவரவருக்கு வேண்டிய ஆண்டவரே பாதுகாப்புக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக ஆண்டவரை மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு சென்று விடாதபடிக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அது வேண்டிய சரீர சுகபலன், மன சமாதானத்துக்காக ஜெபிக்கிறேன். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன் சொல்லியிருக்கிறீங்க. வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். தங்கள் பிள்ளைகளை, தங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரே உமக்கென்று வளர்க்கும்படி, உமக்கென்று வழிநடத்தும்படி அவங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க. எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாலிப நாட்களில் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படி பிள்ளைகள் மீது உங்களுடைய அபிஷேகம் தங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய மாயையான காரியங்களுக்குள்ளாக சிக்கி விடாதபடிக்கு உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே. கர்த்தர் சிறு பிள்ளைகளை அணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தர் விதமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்திற்காக, நல்ல ஞானத்திற்காக ஆண்டவரே, நல்ல விவேகத்துக்காக ஜெபிக்கிறேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமரக்கன்றுகளைப் போல் இருப்பார்னு சொல்லியிருக்கிறீங்க. உன்னுடைய வார்த்தையின்படி ஆகட்டும். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. படித்துட்டு ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நான் ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் சொன்னீங்களே. ஆண்டவரே,
தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். அதை என் காலத்தில் நேர்த்தியா செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம், இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறேன். கர்த்தர் ஆண்டவரே அவர்களை ஆஸ்வதிங்க. இந்த பூமியிலே உமக்கென்று ஆண்டவரே ஏதாவது செய்யணும், சாதிக்கணுன்ற பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களை நீ ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னு சொன்னீங்களே. தொழில் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாபாரம் மற்றும் ஆண்டவரே அவங்களுடைய கையின் பியாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சபைக்குடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். மீந்திருக்கிற அந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் ஜனங்களுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் வெளியே இருக்கிறது, அவைகளும் இந்த தொழுவத்திலே வந்து சேர வேண்டுமே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறந்து வாசலை நீ வைத்திருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கட்டும். அவருடைய விருப்பங்களை தேவன் நிறைவு செய்யுங்க. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நீர் அதிகமாக செய்கிறவர்களுக்கு அப்படியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாச பிள்ளைகள் மீது உங்களுடைய தயவு பெருகட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் ஒவ்வொருவருக்கு செலுத்துகிறோம். உங்களுடைய நாம ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். சமாதானத்துடனே கலைந்து சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆமென்.